அப்பா, நீங்க நினைச்சபடி இனி நான் வாழ்வேன். ஐயா, 6 வருஷ காட்டு கணக்கு இதுல இருக்குதுங்க ஐயா. பேங்க்ல 3.5 லட்சம் ரூபாய் இருக்குதுங்க ஐயா. எங்க அப்பா கஷ்டப்படுறவனோட இஷ்டப்படுறத வேலைக்கு வச்சுக்குவாரு. நீ கொஞ்சம் பணம் எடுத்துக்க, கோயிலுக்கு அனாதைனத்துக்கு கொடுத்துரு. நான் பட்டணத்துக்கு போறேன். ஏன் நோட்டை கீழே போடுற? ஒண்ணும் இல்லைங்க ஐயா. சரி, என் நண்பர் குமரேசன் எங்க இருப்பான்? மலைக்கோயில் பக்கத்தால தோட்டத்துல இருப்பாங்க. டேய் குரு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. டேய், உன் ஜோக்கு கேட்டு எத்தனை நாள் ஆச்சு? ஒன்னு சொல்லடா. போடா, எனக்கு வெக்கமா இருக்கு. வாடா, குருவத்தனம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கோயிலுக்கா? என்னடா ஆச்சு உனக்கு? கோயில் சாத்தி 5 வருஷம் ஆச்சு. என்னது, கோயில் சாத்தியாச்சா? எல்லாம் தலைவர் தான், கட்சி பிரச்சனை இல்ல. டேய், எதா இருந்தாலும் நைட் பேசிக்கலாம். இப்ப வா, காபி சாப்பிடலாம். ஏன்டா வந்ததுல டென்ஷனா இருக்க? பிரச்சனை தான் முடிஞ்சது இல்ல? ஏன்டா கோயில் சாத்திட்டாங்க? கோயில் தோப்பு யாருக்குன்னு 2 கோஷ்டிக்கு சண்டை, அதனால கோயிலை இழுத்து சாத்திட்டாங்க. ஏன் இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு ஏன் என்கிட்ட நீ இதெல்லாம் சொல்ல? நீனே பிரச்சனை இருக்க, நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்னு விட்டுட்டேன். இது பெரியவங்களா உருவாக்குன கோயில், சாத்துனா ஊரே உருப்படி ஆகாது. இதை எப்படியாவது ஒரு வாரத்துல திறக்கணும். நீ என் கூட இருக்கணும். சரி சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டுங்க, நான் கிளம்புறேன். ஆமா, இவர் யாரு? இவர் பேரு கிருஷ்ண, பத்திரிக்கையில வேலை பாக்குறாரு. சரி வா, நம்ம சாப்பிடலாம். இல்லடா, நான் இன்னொரு நாளைக்கு சாப்பிடுறேன். நான் அப்படியே கிளம்புறேன். டேய், நாளைக்கு எப்படியாவது நைட்டு கோயில் திறக்கணும். சரி, விளம்பரம் கொடுக்கணும். உடனே கிருஷ்ணா வர சொல்லு. கிருஷ்ணனுங்களா? தலைவர் கூப்பிடுறாரு, உடனே வாங்க. ஓகே ஓகே. ஐயா வணக்கங்க. ஐயா, கோயில் திறக்க போறாங்களாமா, அதையும் போடலாங்களா? குருதான் இன்னொரு வாரத்துல கோயில் திறக்க போறாங்களா? போ முதல்ல. குரு வந்துட்டானா? பிரச்சனை நமக்கு தான். கட்சிக்காக கோயில் நகையில வித்துட்டோமே, அது எப்படியா தடுத்து நிறுத்தணும். போடுறா போன. தாசில்தாரே, இன்ஸ்பெக்டர், இப்பே வர சொல்லு. போ.
முதல்ல நம்ம ஊர் கோயில் பிரச்சனையா இருக்கு. அத குரு திறக்கிறானா அதை எப்படியாவது நீங்க தான் தடுத்து நிறுத்தணும். என் மேல இருக்க விசுவாசத்தை இதுல காட்டுங்க. எப்ப திறக்கானாமா? இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள. நாங்க வாத்துக்கிற விடுங்க. தலைவரே, கோயில் கதவெல்லாம் சாத்தக்கூடாது. அரசாங்க உத்தரவு. எதுக்கும் பார்த்து செய்யுங்க. சரி, இந்த விஷயத்தை கலெக்டர் கிட்ட பேசி பாக்குறோம். அப்ப நாங்க கிளம்புறோம். ஐயா, குரு கோயில் திறந்துடாமா? என்ன செய்றீங்க? சீக்கிரம் வாங்க. எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. இது கலெக்டர் உத்தரவு. டேய் கூத்துரா, இன்ஸ்பெக்டருக்கு போன போடுறா. இன்ஸ்பெக்டர், விடியலுக்குள்ள விஷயம் தெரிஞ்சா நான் உள்ள போயிருவியா? ஏதாவது பார்த்து செய்யா. கிரைம் பிரச்சனையா இருந்தா சொல்லுங்க, இதை விடுங்க. எல்லாரும் கைய விரிச்சிட்டாங்க. நான் உள்ளதானா? என்னடா பண்றது? ஐயா, ஊர்ல பொதுக்கூட்டம், கலெக்டர் பிஏ வந்திருக்காங்க. நடவா போலாம். எல்லாருக்கும் வணக்கங்க. கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கிறேங்க. நான் கலெக்டரோட பிஏங்க. இந்த கோயில் 5 வருஷ காலமா சாத்திருக்குங்க. இனி சாத்திருக்க கூடாது. இனி மீறி சாத்திருந்தீங்கன்னா கலெக்டர் தக்க நடவடிக்கை எடுப்பார். பொதுமக்கள் அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு. பொதுமக்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். எல்லாத்துக்கும் வணக்கம், போயிட்டு வரேன். டேய் குரு, எல்லாம் ஒன்னாலாண்டா, உன்னை சும்மா விட மாட்டேன். டேய், உன்னோட சுயநலத்துக்காக ஏன் இந்த கோயில் பிரச்சனையாக்கி உன்னை நீ கெடுத்துக்கிற? எந்த கட்சி தலைவரும் தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த அரசாங்கமே கோயில் சாத்தக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க. இனி எங்காவது நீ தப்பு பண்ணினா அந்த குருவத்தனம்னே உன்னை பாத்துக்குவா. நான் வர்றேன். நான் ஒரு பத்திரிக்கையாருங்க. மேற்கு தோட்டத்துல வர்த்தனாவை சந்தேகப்படும்படி அடைச்சு வச்சிருக்காங்க. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தேங்க. டேய், உன்னை நான் பாத்துக்கிறேன்டா. தலைவர, சுயநலத்துக்காக அரசாங்க பணத்தையும் கோயில் நகைக பொது சொத்தை எல்லாம் கொள்ளையடிச்சதுக்காக சொத்து சேகரிப்பு வழக்கில் கைது செய்ய சொல்லி கலெக்டரோட உத்தரவு. வாயா. கோவிலானாலும் சர்ச்சானாலும் மசூதியானாலும் எதுவாயினும் குருவை போல் பொதுமக்கள் துணிந்து நின்றால் தனிநபர் ஆதிக்கம் செலுத்த முடியாது.